ஒரு கருப்பான் பூச்சி உங்கள் மீது ஊர்ந்து செல்லும் போதே நீங்கள் என்ன செய்வீர்கள்? கருப்பான் பூச்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியம். வாங்க வீடியோக்குள் போகலாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை டிவைன் எனர்ஜி சேனல். ஐம் ஜெசிகா. கடலில் பசியுள்ள கருப்பான் பூச்சிகள் மனிதர்களை கடிப்பதை கப்பல்களில் காணலாம். கப்பலில் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகளை சில கருப்பான் பூச்சிகள் அவர்களின் தோலையும் நகங்களையும் குறித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. கருப்பான் பூச்சிகள், அதாவது த ஜெர்மன் காக்ரோச்சஸ், மாலுமிகளின் சேலர்ஸ் விரல்களை கணிக்க முடியாதபடி த சேலர்ஸ் அவர்கள் கை உறைகள் அணிந்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. சிலர் சிறிய காயம் தொற்றுகளால் பாதிக்கப்பட்டனர். கருப்பான் பூச்சிகளை மனித சதை மற்றும் இறந்த உடல்களை உண்கிறது என்று பதிவு செய்யப்பட்டது. தட்டையான உடல் அமைப்பு இருப்பதால் குளிர்சாதனை பெட்டிக்கு பின்னால், அடுப்புகளுக்குள் மற்றும் வால்பேப்பர்ஸ், டார்க் பிளேசஸ், வால் கிராக்ஸ் கருப்பான் பூச்சிகள் தென்படலாம். உணவு குறைவாக இருந்தால் கருப்பான் பூச்சிகள் மனிதர்களை கடிக்கும். குப்பை தொட்டிகள், வெளிப்படும் உணவுகள் காணப்படுவதால் பெரும்பாலான கருப்பான் பூச்சிகள் மனிதர்களை கடிக்க வாய்ப்பில்லை. சிறிய மூளை கொண்ட கருப்பான் பூச்சி என்றாலும் மனிதனை அடையாளம் காணும் திறன் உண்டு. மோசமான சந்தர்ப்பங்களில் ஒரு கருப்பான் பூச்சியை பார்த்தால் பயத்தில் படுக்கையை விட்டு வெளியேறவோ அல்லது சமையல் அறைக்கு செல்லவோ பல பேர் பதட்டம் அடைய வாய்ப்புண்டு. Mosquitoes is very tiny. உலகின் மிக கொடியானது. இருந்தாலும் அதை கண்டு அலற மாட்டோம் அல்லவா? ஆனால் கருப்பான் பூச்சியை கண்டால் ஒரு உரத்த கூச்சலுடன் மற்றவர்களின் கவனத்தை இழுப்பதுண்டு. இப்படித்தான் ஒரு பெண் குழி அறையில் ஒரு கருப்பான் பூச்சி பறந்து கொண்டிருந்தது. அந்த பெண் என்ன செய்திருப்பாள் என்று நீங்கள் கற்பனை செய்து பாருங்களேன். மீண்டும் இணைந்திருப்போம். Thank you for watching this video and please like and subscribe so that I can make even better videos for you guys to enjoy. Signing off, Jessica. Bye.